பீன்ஸ், சிக்கன் விங்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரித்து வச்சு ஒரு சூப்பரான சாப்பாடு. வாங்க பார்க்கலாம். வணக்கம், இது ரட்னம் கிச்சன். நான் உங்களுக்காரன். இன்றைக்கு ஒரு அருமையான சாப்பாடு செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரித்து, அதோட சிக்கன் விங்ஸ், அது மற்றது எங்களோட தோட்டத்து பீன்ஸ் பைத்தங்க மூட்டையும் வச்சு தான் ஒரு அருமையான மத்தியான சாப்பாடு செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை சிக்கன் விங்ஸை நான் தூளும் மஞ்சத்தூளும் உப்பும் மற்றது இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறேன். மற்றது இந்த பைத்தங்காய் இருக்குல்ல, இந்த பீன்ஸு, இதை நான் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து அப்புறம் செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். வாங்கோ எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பிரட்டி வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் மிளகாத்தூள், அதோட இந்த இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு கரண்டி உப்பு தேவைக்கு அளவு போடலாம். நான் ஒரு கரண்டி போட்டுக்கிறேன். இப்போ இதை அப்படியே பிரட்டி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு வைப்போம். நான் அப்படியே இதை பிசைஞ்சு எடுக்க போகிறேன். அப்புறம் எடுத்த அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிவாக எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு நான் இப்போ பைத்தங்காயை வேக வச்சு எடுக்க போகிறேன். அதையும் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைத்தங்காய் பீன்ஸை அவிய விட போகிறேன். அதுக்கு நான் பாருங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கு ஒரு கரண்டி உப்பு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இந்த பாருங்க முழுசாக தான் அவிக்க போகிறோம். இப்படியே போட்டு வடிவா அது தண்ணியில் முழு உர மாதிரி அமர்த்தி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னு சொன்னால் இது நல்ல பிஞ்சு பைத்தங்க, எங்களோட தோட்டத்து பைத்தங்க தானே, 5 நிமிஷத்தில் வெந்துடும். அப்போ இப்போ மூடி விடுவோம். மூடினா கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்தா சரி. பிறகு என்ன மாதிரி செய்கிறேன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இதை இப்போ வடித்து எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி வச்சுட்டேன். சட்டி சூடாக இருந்துச்சு. அதில் பெரிய கரண்டியால் ஒரு 3 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு அதோட ஒரு துண்டு பட்டர், சரியா, இதை போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் இந்த பாருங்க சிக்கன் விங்ஸ் பிரட்டி வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. இதை இதில் ஒரு பிரட்டல் மாதிரி ஒரு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த எண்ணெயும் பட்டரும் சேர்ந்து சூப்பராக வரும். இப்போ இதை முதல் கொஞ்சம் நல்ல சூட்டில் பொரிய விட்டுட்டு பிறகு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விட்டு மிதமான சூட்டில் வேக வைக்கணும். அப்போ தான் கருகாமல் நல்ல மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு 5 நிமிஷம் இப்படி விட்டுட்டு மற்ற பக்கம் எல்லாத்தையும் திருப்பி விடுவோம். அப்போ கணக்காக இருக்கும். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே பொரிய விடணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வேகும், சரியா, உள்ளுக்கு வேகும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க திருப்பி விட்டுட்டேன். திருப்பி நான் இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. மறுபடியும் திருப்பி விட்டவங்க மற்ற பக்கம் ஒரு 5 நிமிஷம் நல்ல ஹீட்டில் வேகட்டும். வெந்த பிறகு அடுப்பை குறைப்போம். இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரித்தை இந்த மாதிரி நான் பாருங்க, இது வெங்காயமும் உள்ளி பூண்டும் போட்டு அரைச்ச விழுது, அது ஒரு கரண்டி போட்டு அதோட பெரிய கரண்டியால், இது சின்ன கரண்டியால் இஞ்சி பூண்டு விழுது, பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி தண்டூரி பவுடர், இது ரெண்டையும் போட்டு வடிவா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு பொரிக்கிங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட தேவையில்லை. என்னென்னு சொன்னால் தண்டூரியில் உப்பு இருக்குது, எல்லாம் கலந்துருக்கிறதுனால ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரியே பொரிச்சு எடுப்போம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பொரிச்சு எடுத்து போட்டு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க 5 நிமிஷம் ஆச்சு, 2 பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை நல்லா குறைச்சி விடுவோம். குறைச்சி இன்னொரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தால் ரெடி ஆயிரும். அப்புறம் மிச்சம் எப்படி செய்யறோன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரீட்டை வந்து பொரிச்சு எடுப்போம். எண்ணெய் வந்து நல்லா சுட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, எண்ணெய் சுட்டுருச்சு. அளவளவாக போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுப்போம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு கடைசியாக என்னென்ன செய்கிறோன்னு சொல்லி அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்கள், அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரீஸ் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது எடுத்துருவோம். இப்போ வந்து பீன்ஸ் வந்து நான் வந்து பிரட்டி எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து பெரிய கரண்டியால் 1 கரண்டி எண்ணெய், கொஞ்சோண்டு மாஜரி, சரியா, பட்டர் இல்லாட்டி மாஜரி. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுடரிச்சு. இதில் வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்ந்த விழுது, அது சின்ன கரண்டியால் 1 கரண்டி. இப்போ வந்து இதை வந்து வடிவாக கிளறுவோம். இப்போ என்ன சொன்னால் அந்த பூண்டு பச்சை வாடை தானே, அந்த பச்சை வாடை போட்டும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வருமல்லோ, பார்த்தீங்களா? இப்போ ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த பாருங்கள், பீன்ஸ் பைத்தங்க இதை போட்டுருவோம். போட்டுட்டு ஏற்கனவே உப்பு போட்டுருக்குறேன். இப்போ இன்னொரு கொஞ்சம் உப்பு போடுவோம், சரியா? போட்டு இப்போ இதை வந்து கிளறி எடுத்தால் ஏற்கனவே வேக வச்சது தானே, பாருங்க நல்ல வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி எடுங்கோ. நான் வந்து இப்படி செய்வேன். இப்படி செய்தால் எல்லாம் வந்து கிளறுபட்டுரும். நீங்கள் மெதுவாக கிளறி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் தான் எண்ணெய் கொஞ்சம் காணும், கணக்க தேவையில்லை. எண்ணெய் கொஞ்சம் பட்டரும் போட்டிங்கன்னா நல்லா வரும். இது ஒரு நிமிஷம் சூடு வரட்டும். நல்லா அப்புறம் நிப்பாட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸ் பைத்தங்காய் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு 1/2 கரண்டி மிளகுத்தூள் போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்தா சரி, சரியா? பார்த்தீங்கன்னா அந்த பீன்ஸ் எடுத்துட்டேன். இப்போ அதே சட்டியில் வந்து கொஞ்சம் தண்ணி விடுவோம். இது வந்து பொரிச்சு வச்ச சிக்கன் விங்ஸை வந்து இதில் இப்போ செய்தெடுக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக சோயா சாஸ், நான் கோழிக்கு வந்து ஏற்கனவே சிக்கனுக்கு வந்து உப்பு குறைச்சி தான் போட்டுனேன். அப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு வந்து நான் வந்து இங்கே பாருங்க, சோளம்மா இல்லாட்டி உருளைக்கிழங்குமா ஒரு 1/2 கரண்டி சின்ன கரண்டியில் எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி போட்டு இப்போ இதுக்கு விடுவோம். விட்டா பாருங்க, இப்போ கட்டியாகி உருகிருச்சு, சரியா? இப்போ வந்து பொரிச்சு வச்ச கோழியை இதில் போட்டு அப்படியே பிரட்டி எடுப்போம், சரியா? அடுப்பை நிப்பாட்டி விடுங்க. இப்போ பாருங்க, அருமையாக பிரண்டு வந்துடுச்சு. இது எடுத்துட்டா சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான சிக்கன் விங்ஸை வச்சு அருமையான ஒரு பொரியல், அப்படி ஒரு பிரட்டல் மாதிரி இந்த சோயா சோஸ் பொடிச்சிருக்கிறேன். அதோட பாருங்க, பீன்ஸ் பைத்தங்க முழு பைத்தங்க அவிச்சு போட்டு அது ஒரு பிரட்டல் மாதிரி. அதோட வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரித்து, அதுக்கு வந்து தண்டூரி பவுடர் போட்டு பிரட்டி போட்டு பொரிச்சு எடுத்துனான். இந்த 3ஐயும் வச்சு சாப்பிட சிம்பிளான சாப்பாடு, நிறைவாக இருக்கும். பிள்ளைகளுக்கு விரும்பி சாப்பிடுற பிள்ளைகளுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வேறு என்ன, பாய்.